சீரிஸ்னால் சம் ஆஃப் n டேர்ம்ஸ் 1 + 2 + 3 up to n. ஏபியில் கான்ஸ்டன்ட் டேர்மை ஆட் பண்ணுவோம், ஜிபியில் கான்ஸ்டன்ட் டேர்மை மல்டிப்ளை பண்ணுவோம். இங்கே வந்து சீக்வன்ஸு வரிசைப்படி இருக்கணும், அடுத்தடுத்த நம்பராக தான் இருக்கணும். 1 2 3 இந்த மாதிரி தான் இருக்கணும். கண்டிப்பாக ஸ்டார்டிங் இது 1ஆகவும் இருக்கணும். இடையில இருந்து 10 11 12 அப்படின்னாலும் நம்ம அது ஸ்டார்டிங்லேருந்து ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். 1லேருந்து ஸ்டார்ட் பண்ணால் தான் ஃபார்முலா அப்ளை பண்ண முடியும். சிக்மா என்னுடைய ஃபார்முலா என்னதுன்னா n × n + 1/2. ஸ்கொயர் இருந்ததுன்னா அதே மாதிரி 1 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் 3 ஸ்கொயர் அப்படின்னா n × n + 1 n + 1/6. இது சிம்பிளாக சிக்மா என்னன்னு சொல்லிடுவாங்க, இது சிக்மா n ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. பட் பவரில் 3 இருந்ததுன்னா n × n + 1/2. இந்த பவர் இல்லாத டேர்மே ஸ்கொயர் பண்ணால் போதும். இந்த மாதிரி சம்மு அடிக்கடி கேட்பாங்க. இது வந்து ஆர்டர் டேர்ம்ஸு 1 வேர்டுக்கு தான் வரும். கடைசியில் டேர்ம்ஸ் n டேர்ம்ஸ் இருந்ததுன்னா சிம்பிளி n². ப்ளஸ் போட்டு நம்பர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா லாஸ்ட் டேர்ம் தெரியும் அப்படின்னா n கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் ஸ்கொயர் பண்ணணும். இதுதான் ஸ்பெஷல் சீரீஸ். இந்த எக்ஸசைஸில் இந்த ஜாப்பில் இருக்கிற ஈஸியான சம்மு, கஷ்டமான சம்முன்னு சொல்ல முடியாது. எக்ஸசைஸ் 2.9ல் ஃபஸ்ட்டு சம்மு 1 + 2 + 3 எக்ஸெட்ரா அப் டு 60. இப்போ லாஸ்ட்டாக கொடுத்துருக்கிறது n வந்து மொத்தம் 60 ப்ளஸ்ஸு போட்டிருக்கேங்க. நம்பர் 16 இருக்குது டேர்ம்ஸுங்கிற வார்த்தையில், அதனால் இது என்ன என்னங்கிற கன்ஃபியூஷன் வர்றதுக்கு அவசியமே கிடையாது. அந்த சீக்வன்ஸில் எப்படி இருக்குன்னா டேர்ம்ஸ் வந்து வரிசையாக இருக்காது, 10 15 20 25 அந்த மாதிரி இருக்கும். அப்போ நமக்கு n என்ன l என்ன அப்படிங்கிறது ஐடென்டிஃபை பண்ணணும். இங்கே அப்படி இல்லை, வருஷப்படி தான் இந்த 1 2 3 4. அப்போ கண்டிப்பாக 60 டேர்ம் வருது. n வந்து எத்தனை 60. அப்போ சிக்மா என்னுக்கு ஃபார்முலா என்னது n × n + 1/2. ஸ்கொயர்டுனா க்யூப் இருக்கணும். n இருக்கிற இடத்துல 60 இருக்குது. 60 × 61 / 2. இதை கட் கொடுத்தா 30. இது 0 1 3 3 1830. இது என்ன சமக்குரிய ஆன்சர். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.